சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். ஆண்டவருடைய வார்த்தை. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் என்று. இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், இல்லாமைகள், வெறுமைகள், இப்படி பல சூழ்நிலைகளை நாம் கடந்து வருகிறோம். பல சூழ்நிலைகளை நம்மை துக்கப்படுத்தி விடுகிறது. அவ்வாறு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த பூமியில ஊழியம் செய்த நாட்கள்ல தம்முடைய சீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள். இயேசு இருக்கும் பொழுது இயேசுவோடு கூட இருந்த சீஷர்களுக்கு ஒரே சந்தோஷம். எப்பொழுது பார்த்தாலும் ஒரே அற்புதங்கள், அடையாளங்கள், ஏராளமான காரியங்களை பார்த்து கொண்டே வருகிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய அப்பமும் தண்ணீரும் கிடைத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அப்படி சொல்லிக்கொண்டு பிரசங்கித்துக் கொண்டு அநேக காரியங்களை பேசிக் கொண்டிருந்தவர் சொன்னார், கொஞ்ச காலம் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் என்று. அதிலே யோவான் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். இதை குறித்து அவர்களுக்குள் அநேகம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச காலம் நீங்கள் என்னை காணாதிருப்பீர்கள், அப்பொழுது நீங்கள் துக்கமடைந்து இருப்பீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். 20ஆம் வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து படப்போற பாடுகளும், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்க போகிற சம்பவங்களை குறித்து அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சொல்லிவிட்டு தான் அவர் அப்புறம் சொல்றாரு, அது போல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்து இருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து காணப்பட போகிறதை குறித்து அவர் சொல்லுகிறார். ஆகவே அப்பொழுது உங்களுக்குள் ஏற்படுகிற சந்தோஷம், அவர் உயிரோடு எழுந்த பின்புதான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள போகிறார்கள். அந்த சந்தோஷத்தை ஒருவரும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் என்று சொல்லுகிறார். அது எப்படிப்பட்ட சந்தோஷம்? ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிற சந்தோஷமா இருக்கிறது என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கிறார்கள். இயேசு சொல்லி போனார், நான் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை நான் அனுப்புவேன் சொல்லி, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அவர் உங்களுக்கு அனுப்புவார் என்று சொல்லி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. அப்படி அவர்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது அந்த சந்தோஷத்தை ஒருவரும் அவர்களிடத்திலிருந்து, அப்போஸ்தலர்களிடத்திலிருந்து எடுத்து போட முடியாத ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. அதை குறித்து தான் இயேசு சொன்னார், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளும் போராட்டங்களும் சந்தோஷத்தை கெடுத்து போடும். ஆனால் ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவுல நிரம்பி இருக்கும்போது
ஆயிரம் பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், நிந்தைகள், அவமானங்கள், இழப்புகள் என்ன நேர்ந்தாலும் அவர்களுக்குள் ஒரு மகிமையான சந்தோஷம் காணப்படும். அந்த சந்தோஷத்தை ஒருவரும் அவர்களை விட்டு எடுத்து போட முடியாது. அப்போஸ்தலர்களை இயேசுவின் நாமத்தை குறித்து அறிவிக்க கூடாது என்று சொல்லி அடித்து அவர்களை அனுப்பிவிட்ட பொழுது, அவர்கள் அந்த சங்கத்தை விட்டு புறப்பட்டு வரும் பொழுது, இப்படிப்பட்ட அவமானத்தை அவருடைய நாமத்தினாலே தாங்கள் அடைவதற்கு பாத்திரராய் எண்ணினபடியினாலே அந்த இடத்தை விட்டு சந்தோஷமாய் புறப்பட்டு போனார்கள். பவுலையும் சீலாவையும் அடித்து இயேசுவின் நாமத்தை எவ்வளவு அறிவிக்க கூடாது என்று சொல்லி சிறைச்சாலையை அடைத்து வைத்திருந்த பொழுது, நடுராத்திரியிலே அவர்கள் தேவனை பாடி புகழ்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம். எங்கு பார்த்தாலும் நெருக்கத்தை போன்ற சூழ்நிலைகள் காணப்படலாம். ஆனால் நம்முடைய சந்தோஷத்தை ஒருவரும் நம்மிடத்திலிருந்து எடுத்து போட முடியாது. தேவ ஆவியினால் நமக்கு அருளப்பட்டிருக்கிற சந்தோஷத்தை ஒருவரும் நம்மிடத்திலிருந்து எடுத்து போட முடியாது. ஆகவே தான் இயேசு சொன்னார், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போடப்பட்டார். ஏனென்றால் அவர் அருளுகிற அந்த சந்தோஷம் நமக்குள் இருக்கும். அந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிற சந்தோஷம் நமக்குள் இருக்கும். இன்றைக்கும் ஒருவேளை இந்த பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு, ஆண்டவர் எனக்கும் அந்த சந்தோஷம் வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஒவ்வொருவரை கர்த்தர் தம்முடைய ஆனந்த சந்தோஷத்தினால் நிரப்புவார். ஆகவேதான் இந்த வருஷத்திலும் ஆண்டவர் சொன்னார், அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே நம்மை நிரப்பி சந்தோஷப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலையும் சீலாவையும் அடைத்து வைத்திருந்த பொழுது, அங்கே இருந்த சிறைச்சாலை காவலன் ரட்சிக்கப்படுகிறான். சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுகிறார்கள். அங்கே அவர்களுக்கு இன்னும் அதிகமான சந்தோஷம் உண்டாக தொடங்கிவிட்டது. சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையில துக்கத்தை ஏற்படுத்துகிறது போல சூழ்நிலைகள் சூழ்ந்து வரலாம். ஆனால் அதையே கர்த்தர் மாற்றி சந்தோஷம் நிறைந்த சூழ்நிலைகளாக மாற்ற வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாது. ஒரு வழி அடைந்தது போல காணப்படும், பல வழிகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்பட்டதாய் காணப்படும். அப்படி பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு நம்முடைய வாழ்க்கையில நிறைவாய் இருக்கும் பொழுது, பாடு வரும் பொழுது, உபத்திரம் வரும் பொழுதும் அது நம்ம துக்கத்துக்கு நேராய் நடத்தாது. அப்பொழுதும் நாம் நம்மிடத்திலே தேவன் அருளி இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷம் நம்மை விட்டு எடுபடாமல் அது எப்பொழுதும் நிலைத்து இருக்கும். அந்த சந்தோஷம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கும் கூட நாம் ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே அந்த நித்திய சந்தோஷம் எங்களுக்குள் பெருகட்டும் என்று சொல்லுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவராகிய இயேசு சொல்லி போனாரே, உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். ஒருவரும் எடுத்து போட முடியாத சந்தோஷத்தை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த பரிசுத்த ஆவியினுடைய நிறைவினால் வருகிற சந்தோஷத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வீர்களான அப்படியே நிறைவிலே நிரப்பப்பட்டு விட்டோமானால் நம்முடைய சந்தோஷம் ஒரு நாளும் குறையாத நிறைவான சந்தோஷம் இருக்கும்.